ॐ यदाग्ने दाहिया शक्ति रामकृष्णे स्थिता ह्यः सर्वविद्यास्वरूपां तां சாரதாம் பிரணமாம்யகம். தீயில் வெம்மை உறைவது போல் ஸ்ரீ ராமகிருஷ்ணரில் உறைபவளும் அனைத்தறிவு வடிவிலனும் ஆகிய அன்னை சாரதியை வணங்குகிறேன். பராபர கன்னி தொடர் வகுப்பில் சென்ற வாரம் தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயேல் ஆ கெடுவேன் தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே. அதைத் தொடர்ந்து அப்பா என் எய்ப்பில் வைப்பே ஆற்றுகிலேன் போற்றி என்று செப்புவதல் அல்லால் வேறேன் செய்வேன் பராபரமே. இந்த இரண்டையும் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்த பராபர கன்னி எண் 26. உற்று அறிவும் என் அறிவும் உட்கருவி போல் சவி மாண்டு அற்றும் இன்பம் தந்தில்லையோ ஐயா பராபரமே. உற்று அறிகின்ற அறிவு, அதாவது கண் காது போன்ற பொருட்களால் புற விஷயங்களை நாம் அறிகிறோம். என் அறிவும், அதாவது இதன் மூலமாக அறிந்த சொந்த அறிவு. உட்கருவி, அந்த கரணங்கள், இது எல்லாமே சவி மாண்டு அற்றும் இன்பம். அதாவது புறக்கரணங்கள் அந்த கரணங்கள் அனைத்தையும் கடந்த ஒரு நிலை, தன்னிலே தன்னால் தன்னாக, அதாவது தன்னிலே தன்னாய் நின்ற நிலை, யதாஸ்தானத்தில் இருக்கின்ற நிலை. அந்த ஒரு ஆனந்த நிலையை எனக்கு தந்தில்லையோ ஐயா பராபரமே, எனக்கு எப்போது அது வாய்க்கும் என்ற பொருள்பட இந்த கன்னியை தாய்மானவர் அருளியிருக்கிறார். பொதுவாக ஒரு வழிபாடு என்று நாம் செய்யும்போது, அது இந்த ஜெபமாலை வைத்து செய்வதாக இருக்கட்டும், பாகிய பூஜை, புற பூஜை, அது மானச பூஜை, எதுவாக இருந்தாலும் அதனுடைய முடிவு வழிபாடு செய்கின்றவன் அந்த வழிபாடுகின்ற அந்த தெய்வத்தோடு ஒன்றாகின்ற ஒரு குறிக்கோள். அந்த பேத நிலை நீங்கி அபேத நிலை வாய்ப்பது. அதற்காகத்தான் உண்மையிலேயே பூஜையானது செய்யப்படுகிறது. இதை தவிர்த்து ஏதாவது பலன் கருதி செய்யும்போது நான் வேறு நீ வேறு என்ற பேதம் இருக்கிறது. பேதம் இருக்கிற வரைக்கும் அந்த பிறவி சூழல் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். உலக விஷயங்களில் பற்றி இருக்கும். அதன் மூலமாக வருகின்ற இன்பத் துன்பங்கள், இதை சுற்றி அந்த வினைப்பயன் இப்படியே போய்கிட்டே இருக்கும். இதிலிருந்து விடுபடுவதற்காக இந்த பூஜை, அதாவது எனக்கு பிறவி சூழலே வேண்டாம், இந்த உலக இன்பங்கள் எதுவுமே வேண்டாம், ஐம்புலன்களாக இருக்கட்டும், அந்த கரணங்களான மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இது எல்லாத்தையும் கடந்து நான் உன்னிலேயே ஒன்றாக வேண்டும். என் அகத்தில் அந்தராத்மாவாக விளங்குகின்ற உன்னிடத்தில் ஒன்று கலந்த நிலையை நான் பெற வேண்டும். அதற்கு அருள் புரிய வேண்டும். அதாவது உயிரோடு இருக்கும்போதே செத்த பிணத்திற்கு நிகராக நாம் வாழ வேண்டும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுவாமி விவேகானந்தர் அந்த மரணத்தை பற்றி சிந்தனை செய்யுங்கள், அதன் மூலம் மரணமில்லா பெருநிலை, ஆன்ம நிலையை, ஆன்ம விழிப்புணர்வு பெற முடியும் என்று சொன்னதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த அளவுக்கு நாம் உடல் பற்றை கடந்து செல்ல வேண்டும். இதனுடைய இந்த கண்ணினுடைய சுருக்கமே அந்த உடல் என்கின்ற அந்த உபாதையை நான் எப்போது கடப்பேன், எப்போது நான் அந்த மனித நிலையை கடந்து இறை நிலையை அடைவேன். இந்த ஒரு பிரார்த்தனை இந்த கண்ணியில் இருக்குது. பொதுவாக உயிர்கள்னு எடுத்துக்கிட்டால் அந்தந்த உயிர்களுக்கு அறிவு. ஸோ அந்த அறிவு பற்றி நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, தொல்காப்பியம் சொல்லியிருக்குது.
ஓர் அறிவு கொண்ட உயிர். இந்த அறிவு பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அந்த உற்று அறியும் என் அறிவும், இந்த அறிவை பற்றின முன்னோர்கள் சொன்ன ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். ஓர் அறிவு, அதாவது தன்னை பின்னர் தொடுகிறார்கள் என்பதை உணர்கின்ற ஒரு அறிவு. இதற்கு எடுத்துக்காட்டு செடி, கொடி, புல், மரம், இது எல்லாமே தொடு உணர்ச்சியை கொண்ட ஓர் அறிவு கொண்ட உயிர்கள். அடுத்தது ஈரறிவு உயிர். தொடுதல் உணர்வும் சுவை அறிகின்ற அந்த நாக்கும் கொண்டவை 2 அறிவுடைய உயிர்கள். சிப்பி, சங்கு, நத்தை இது போன்றதெல்லாம் 2 அறிவு கொண்டவை. அடுத்ததாக 3 அறிவு. உடம்பு, நாக்கு, அவற்றோடு நாற்றத்தை, சுவாசத்தை, அதாவது நறுமணத்தை உணர்கின்ற உயிர்கள். இது எறும்பு, கரையான் இது போன்ற வர்க்கங்கள். அடுத்தது 4 அறிவு உயிர்கள். மெய், நாக்கு, மூக்கு ஆகியவற்றோடு காண்கின்ற சக்தியை பெற்றவை. அது பார்த்திங்கன்னா நண்டு, தும்பி இது எல்லாமே இந்த அறிவு அவற்றிற்கு இருக்கும். அடுத்ததாக 5 அறிவு. இதற்கு விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே 5 அறிவு கொண்டவை. மனிதனுக்கும் 5 அறிவு இருக்கிறது. இதை தவிர்த்து அவனுக்கு 6வது அறிவு, அதாவது சிந்திக்கின்ற அறிவு. இது சரி, இது தவறு என்று உணர்கின்ற ஒரு அறிவு. முதல்ல நம்ம பார்த்தோம் உற்று அறிவும் என் அறிவும், அதாவது 5 உணர்கின்ற அந்த அறிவு. அடுத்ததாக 5 அப்பாற்பட்ட இன்னொரு அறிவு, மனிதர்களுக்கே இருக்கின்ற அந்த அறிவு. இது எல்லாம், இந்த ஒரு அறிவு எல்லாமே இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டவை. இந்த உலகத்தில் நாம் என்னதான் அறிவு பெற்றிருந்தாலும் அது எல்லாமே எல்லைக்குட்பட்டவை. ஒரு நேரத்தில் முடிவு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி செல்பவை. முடிவற்ற ஒரு இன்பத்திற்கு அது இட்டு செல்லாது. மரணம் என்று வந்துவிட்டால் அத்தோடு நம்முடைய கண்டுபிடிப்பு எல்லாமே முடிஞ்சிடுது. அதற்கு அப்பால் என்ன இருக்குது, அதுதான் இப்போது கேள்வி. இதுக்கு முன்னாடி அந்த ஒவ்வொரு வர்க்கத்தை பற்றி நாம் சொல்லும்போது இந்த பாடல், அந்த தொல்காப்பியர், 1 அறிவு அதுவே, ஊற்று அறிவதுவே, 2 அறிவு அதுவே, அதனோடு நாக்கே, 3 அறிவு அதுவே, அவற்றோடு மூக்கே, 4 அறிவு அதுவே, அவற்றோடு கண்ணே, 5 அறிவு அதுவே, அவற்றோடு செவியே, 6 அறிவு அதுவே, அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இந்த 5 மூலமாக நாம் என்ன பெறுகிறோம்? முதல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இங்கே இருக்குது, இது வாட்ச். இந்த வாட்சை எப்படி பயன்படுத்துது? அது நேரத்தை காமிக்குது. முதல்ல இது வாட்சை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி எனக்கு தெரியணும். பயன்படுத்தினா அது ஒரு வேஸ்ட் பொருள். பயன்படுத்த பிறகு அனுபவித்தல். இந்த நேரத்தை காமிக்குது, இந்த நேரத்தில் நான் இதை முடிக்கணும், அந்த நேரத்தை அனுபவிப்பது. அடுத்ததாக இதை பற்றின ஒரு ஆனந்தத்தை, இதனுடைய பயனை பிறருக்கு நான் பகிர்ந்து கொள்வது. அடுத்ததாக இதுவரைக்கும் நடந்த அந்த பலனை பற்றி நினைத்து பார்ப்பது. அடுத்தது நினைத்தால் மட்டும் போதாது, ஆழ்ந்து சிந்திப்பது. சிந்தித்த பிறகு கற்றுக்கொள்வது. இப்போ நான் வாட்ச் மட்டும் இந்த டைம் பார்க்குறேன், இது இதோடு நிற்காமல் இதுக்குள்ளே என்னென்ன கருவிகள் இருக்கின்றன, இதெல்லாம் அதில் இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த வாட்சை எப்படி நான் நானாக சொந்தமாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் இந்த வாட்சை நானே கண்டுபிடிக்கிறது. இதே மாதிரி இல்லாமல் வேறு ஒரு மாடல், வேறு என்ன டிஃப்ரெண்ட் மாடலில் நான் கண்டுபிடிக்கலாம். இப்படி கற்றுக்கொண்டு அதை உலகுக்கு படைத்தது சீரமைத்தல். இந்த சீரமைத்தல், புதியதாக ஒன்றை நான் உருவாக்குகின்ற ஒரு திறமை. இது இப்படி அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைந்து கொண்டே போகும். அதாவது தொடர்ந்த பரிமாண வளர்ச்சி. ஒரு விஷயத்திலே நிற்காமல் மேலும் மேலும் அதை பற்றின தூண்டுதல். இதை பற்றி ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ நான் ஒரு செம்பருத்தியை பார்க்குறேன். அந்த செம்பருத்தின்னு பார்க்கும்போது இது செம்பருத்தின்னு எனக்கு தெரியுது. ஆனால் அந்த செம்பருத்தியை பற்றி ஆராய்ச்சி சொல்லிட்டு பண்ண போகும்போது அந்த செம்பருத்தியை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும்.
அதாவது அந்த இதழ்கள்ன்றது என்ன, அந்த இதழ்கள் எப்படி சேர்கிறது, அந்த இதழ்களுக்குள் இருக்கின்ற அம்சங்கள் என்னென்ன, அதுக்கப்புறம் அந்த எப்படி அது மலர்கிறது, அதுக்கு மூலம் என்ன, இப்படி எல்லாமே அக்கு வேறா ஆணு வேறா 100% என்னால் தெரியும்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுமா? ஸோ முதல்ல இந்த செம்பருத்தி என்பது எல்லைக்குட்பட்டதாக இருந்தது. இது ஒரு செம்பருத்தி. ஆனால் அதில் முழுகும்போது அது எல்லையற்றதாக மாறிவிட்டது. அந்த எல்லையற்றதை எப்படி நாம் அந்த எல்லையற்ற அந்த பரம்பொருளோடு நான் எப்படி ஒன்றுபடுவது? சாதாரண இறைவனால் படைக்கப்பட்ட அந்த செம்பருத்தியை பற்றியே என்னால் முழுமையாக அறிந்து கொள்ள முடியாத போது அனைத்தையும் படைந்த அந்த இறைவனை எப்படி அறிவது? அதுதான் ஆன்மீகத்தினுடைய தொடக்கம். அதுதான் நம்முடைய நிஜ இயல்பை பற்றின ஆராய்ச்சிக்கு முதல் அறிகுறி. ஸோ அப்போ நாம் என்ன பண்ணணும்? நம்முடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஸோ நாம் அறிவு மூலமாக பெறுகின்ற விஷயங்கள், அதாவது நாம் பார்த்தது, தெரிஞ்சது, அனுபவிப்பது, பகிர்ந்து கொள்வது, நினைப்பது, கற்றுக்கொள்வது, இது எல்லாமே பார்த்திங்கனாக்கா ஒன்று லௌகிக சம்மதமாக இருக்கும், அல்லது பெயர் புகழாக இருக்கும். இப்படி ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி எல்லையற்ற ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். முதல்ல இதெல்லாம் பண்ணனாக்கா ஒரு ஒழுங்கு நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த ஆராய்ச்சி பண்ணனாக்கா மனம் அலைப்பாயாமல் இருக்கணும். அந்த ஆராய்ச்சியிலேயே என்னுடைய மனம் செல்ல வேண்டும். இத்தகைய ஒரு கண்ட்ரோல், இத்தகைய ஒரு ஒழுக்கம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த விஷயத்தில் என்னை அர்ப்பணம் செய்கின்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த அறிவை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும். நான் படிக்கணும்னு போனாக்கா, ஸ்கூலில் போனாக்கா என்னுடைய மனம் முழுக்க கற்றலிலே இருக்கணும். மனம் அலைப்பாய்ந்தாக்க நான் கற்றுக்க முடியாது. சாதாரண ஒரு விஷயத்துக்கே இப்படி இருக்கும்போது இறைவனை அறியினாக்கா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கான பயிற்சி முறைகள் என்ன, இது எல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அறிவை பற்றி இது நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதே அறிவை பற்றி திருவள்ளுவர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல சொல்கிறார். சென்ற இடத்தால் செலாவிடா தீதொரி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. அதாவது மனசை அது விருப்பப்படுகின்ற இடங்களிலெல்லாம் செல்ல விடாமல் தீமைகளிலிருந்து விலக்கி நன்மையில் மட்டுமே செலவிடுவது அறிவு. ஸோ அறிவு பற்றின ஒரு டெஃபினேஷன். ஸோ முதல்ல ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக பயன்படுதல், அதாவது செல்வத்தை சேர்ப்பதோ புகழை சேர்ப்பதோ எல்லாமே இருக்குது. இதை தாண்டி நான் என்னுடைய மனசை நல்ல விஷயங்களை மட்டும்தான் கொண்டு செல்வேன். நல்லது எது, கெட்டது எது பகுத்தறிந்து நல்லதில் மட்டுமே அர்ப்பணிக்கின்ற ஒரு தெளிவு. இப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நல்லோர்கள், சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதோட மனித வாழ்க்கையினுடைய எல்லை முடிவடைவது இல்லை. இது ஒரு உயர்ந்த நிலை. அதாவது நன்னெறியிலேயே வாழ்கின்றது என்பது நல்ல நிலை. ஆனால் அதுதான் மனிதனுடைய லட்சியம் அல்ல. ஸோ திருக்குறள் அறம்பொருள் இன்பம். மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழணும், தீமைகளை கடந்து நன்னெறியில் சான்றோனாக எப்படி வாழணும்னு சொல்லி ஒரு உயர்ந்த நிலையை காட்டுகிறது. ஆனால் தெய்வ நிலை அடைவதற்கான வழிமுறைகள் அதில் விரிவாக சொல்லப்படவில்லை. மனத்தினுடைய குறைகளை நீக்கி, பலவீனங்களை நீக்கி நிறை மனிதனாக, அதாவது வையத்தில் வாழ்வாங்கு எப்படி வாழ வேண்டும் அதற்கான வழிமுறைகளை செய்து, ஒரு இல்லறத்தான் எப்படி இருக்க வேண்டும், ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், இது எல்லாம். அப்புறம் அந்த அரசன் தன் தேசத்தை எப்படி பரிபாலனம் செய்ய வேண்டும், அப்புறம் ஐம்புலன்களால் கொண்டு நுகரப்படுகின்ற இன்பம் அது எப்படி, இதை பற்றியெல்லாம் சொல்கின்ற அந்த ஒரு நூல் இறை இன்பம், அதாவது முக்தி நிலையை பற்றி அது விரிவாக சொல்லவில்லை. இந்த இடத்தை பூர்த்தி செய்வது தான் நம்முடைய மகான்கள் அருளிய தேவாரம், திருவாசகம், திவ்ய பிரபந்தம் போன்றவை. ஸோ இதில் இந்த அறிவை பற்றி வேறொரு கண்ணோட்டத்தில் அந்த நூல்கள் சொல்கின்றன. திருமந்திரம் எடுத்துக்கிட்டோன்னாக்கா அறிவை பற்றி அது ஒரு விஷயத்த சொல்லுது. அறிவு அறியாமையை நீவி அவனே பொறிவாய் ஒழிந்து எங்கும் தான் ஆவது போது அறிவாய் அவற்றின் உள்தான் ஆய் அறிவின் செறிவு ஆகி நின்றவன் ஜீவனும் ஆமே. இப்போ நான் ஒரு விஷயத்தை அறிகிறேன்.
இது சிற்றறிவு. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்றது சிற்றறிவு. இந்த சிற்றறிவோடு நிற்கலாமல் வேறு ஏதோ அறிய வேண்டியது இருக்கிறது. நான் அறிகின்றேன்னு சொல்கிறேன்ல, இந்த அறிகின்றவன் யார்? இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறேன்ல, இந்த தெரிஞ்சுக்கிட்டேன்றது யார்? நான் யார்? எனக்குள் உள்ளின்று இயக்குகின்ற சக்தி என்பது என்ன? அந்த சக்தியை பற்றின ஆராய்ச்சி. அந்த சக்தியை அறியணுனாக்கா இந்த ஒரு நிபந்தனை, உற்று அறியும் என் அறிவும் உட்கறிவு போன்று சவி மாண்டு அற்றும் இன்பம். ஸோ புற விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக மனத்தை விடுத்து அகத்திலேயே அதை பொறிந்திருக்க செய்தல், பொறி வழி நீங்கி இருத்தல். மனத்தை பொறி வழியில் செல்லாமல் அகத்திலேயே மூழ்கி தன்னுள்ளே ஒளிர்கின்ற அந்த பரம்பொருளை கண்டு உணர்வதற்கான வழியில் சென்று அதனுடைய அருளால் எங்கும் நிறைந்த அந்த பரம்பொருளை காண்கின்ற அந்த பேரறிவு, பிரஜானம் பிரம்ம என்று சொல்லும் வேதம். அந்த பிரஜானம் பேரறிவு, சாதாரண அறிவு இல்லை, பேர் இருக்கிறதிலே எல்லா அறிவும். எதை அறிந்தால் அனைத்தையும் அறிவேனோ அந்த அறிவாகவே ஆவதுதான் மனிதனுடைய லட்சியம். உபநிடதங்கள் எல்லாமே இந்த ஒரு லட்சியத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன. எதை அறிந்தால் நான் அனைத்தையும் அறிந்தவன் ஆவேன். பிரம்மத்தை அறிந்தால் அனைத்தையும் நீ அறிந்தவன் ஆவாய். ஏனென்றால் அந்த பிரம்மம்தான் எல்லாமாக ஆகியிருக்கின்றது. அந்த பிரம்மத்தோடு நீ கலந்துவிடு, பிரம்மமயமாக ஆகிவிடு என்கின்றன உபநிடதங்கள். அத்தகைய பிரம்மத்தை அறிந்தவனுடைய நிலை என்னன்னு சொல்லி திருமந்திரமும் சொல்லுது. அறிவுடையார் நெஞ்சு அகலிடம் ஆவது, அறிவுடையார் நெஞ்சு அரும் தவம் ஆவது, அறிவுடையார் நெஞ்சோடு ஆதி பிரானும் அறிவுடையார் நெஞ்சத்து அங்கு நின்றானே. அப்படி ஒருவன் ஜீவன் சிவனை தன்னுள் ஒழுகின்ற அந்த சிவனை கண்டுவிட்டால் அந்த நெஞ்சமே இறைவன் நிறைந்திருக்கின்ற அருள் வெளியாக இந்த பிரபஞ்சம், அதாவது புறத்தில் தெரிகின்ற பிரபஞ்சம் ஒன்று, அகத்திலும் பிரபஞ்சம் இருக்கிறது. ஹிருதய குகை, அது இதே போன்ற பிரபஞ்சம் நம் அகத்தில் இருக்கின்றது என்று சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் அந்த அருள் வழியாக இருக்கின்ற அந்த பரம்பொருளை அவன் கண்டுகொள்கிறான். அந்த நிலையிலே நிற்பது மாபெரும் தவமாக மாறிவிடுகிறது. அதுக்கப்புறம் அந்த திருவருளோடு இறைவன் அவங்களுக்குள்ளே எழுந்தருள்வான். அத்தகைய நெஞ்சத்தில் அவன் தங்கியிருக்கிறான். அந்த ஒரு உடலே ஒரு கோயிலாக ஆகிவிடுகின்றது. இந்த நிலையை நான் எப்போது அடைவேன் என்று தாயுமானவர் இங்கே கேட்கிறார். உற்று அறிவும் என் அறிவும் உட்கருவி போல் சவிமாண்டு அற்றும் இன்பம் தந்திலையோ ஐயா பராபரமே என்ற ஒரு பொருள்பட அந்த கண்ணியை அருள் இருக்கிறார். நாம் இந்த கண்ணியில் அந்த ஓரறிவு ஈரறிவு முதல் கொண்டு 5 அறிவு வரைக்கும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மனிதனுக்கு இருக்கின்ற அந்த சிந்தனை அறிவு, அந்த சிந்தனை அறிவில் அந்த சிந்தனை என்று ஒரு கண்டுபிடிப்பு, அதாவது அறிவியல் கண்டுபிடிப்பு, வாழ்க்கையில் சிறந்த வழியில் இன்பமாக வாழ்வதற்கான கண்டுபிடிப்புகள், இந்த மின்சாரம், இந்த கட்டிட நிலை நுணுக்கங்கள், இந்த ஏசி, இது எல்லாமே மனிதனுடைய அறிவினால் வந்தவை. இது எல்லாமே நமக்கு சுகத்தை தருகின்றன. ஆனால் இதோடு நாம் நிற்பதில்லை. அது நம்முடைய முடிவு கிடையாது. அது நம்முடைய லட்சியம், உண்மையான லட்சியம் அல்ல. இதெல்லாம் அந்தந்த தேவைக்கு நாம் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஓரளவுக்கு அதெல்லாம் பூர்த்தி செய்திருக்கிறோம். ஆனால் இதை தாண்டி இதையெல்லாம் கண்டுபிடிக்கணும், இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னை தூண்டிக்கொண்டே இருக்கின்ற அந்த சக்தி எது? என் மனத்தை இயக்குகின்ற சக்தி எது? அந்த நான் யார் என்பது எது? இந்த உயிர் என்பது என்ன? இந்த உடல் உயிர் பிரிந்த பிறகு பிணம் போன்று ஆகிவிடுகிறது. அதன் பிறகு என்னுடைய நிலை என்ன? உண்மையிலேயே நான் இந்த உடலா அல்லது ஆன்மாவா? உடம்பு இருக்கும்போதே அந்த ஆன்மாவை நான் அறிய முடியுமா? அப்படி அறிந்தால் அந்த நிலை எப்படிப்பட்டது? இதை பற்றிய ஒரு சிந்தனை தான் ஆன்மீகம், ஆன்மீக பாதை. இந்த பாதையை அடைந்தவர்கள் யாராவது இருக்கிறார்கள் என்றால்
எண்ணற்ற மகான்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார்கள். அதற்கான பாதையை இவர்கள் காட்டுகிறார்கள். ஸோ இவர்கள் காட்டுகின்ற ஒரு பாதை இதெல்லாம் நாம் பார்க்கறது எல்லாமே ஒரு பிரார்த்தனை. இந்த கண்ணில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இறைவன்கிட்ட தாய்மானவர் வைக்கின்ற பிரார்த்தனைகள் வடிவில் நாம் பார்க்குறோம். அந்த பிரார்த்தனை வடிவில் அவர் ஒவ்வொரு விஷயமா நுட்பமாக சொல்லிட்டு வர்றார். ஸோ நாம் பார்க்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சாட்சி நிலையில் பார்க்க வேண்டும். அதுவே முடிந்தது என்று நினைக்கக்கூடாது. அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. உனக்குள் ஒழுகின்ற அந்த பரம்பொருள் என்ன என்பதை கண்டறி. மனித தேகம் எடுத்ததனுடைய பலனை இப்பிறவிலேயே அடைய வேண்டும். அப்படி அடைந்து விட்டால் மனித ஜென்மம் எடுத்ததனுடைய பலனை நீங்கள் பெறுவீர்கள். ஸோ நம்முடைய இன்பம் இத்தோடு நிற்பதில்லை. நம்ம இப்போ வெளியில் இருந்துட்டு இப்போ உள்ளே வரும்போது ஏசி அப்பாடா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இந்த ஏசி ரூம்லேயே நான் இருக்கிற வரைக்கும் என்னால் இருக்க முடியுமா? முடியாது. அப்போ வேறு ஏதோ தேவைப்படுது. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு விஷயம். நான் ஒரு விஷயத்தை எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருக்கிறேன். அதோடு என்னுடைய லட்சியம் பூர்த்தி அடைவதில்லை. அதை தாண்டி ஒரு லட்சியம் இருக்கிறது. இது அது என்னை இவ்விதமெல்லாம் சிந்தனை செய்ய வைத்து இவ்விதமெல்லாம் செய்ய வைக்கின்ற அந்த மூல சக்தி எது? அந்த மூல ஆராய்ச்சி, அந்த மூல கலனை கண்டறிவது தான் ஆன்மீகம். ஸோ நம்முடைய சிந்தனையை இவ்விதமெல்லாம் தூண்டி விடுகிறார்கள். ஸோ புற விஷயங்களில் பற்று கொண்டு ஓடுகின்ற அந்த மனத்தை ஒரு எல்லையோடு நிற்க வேண்டும். ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஒரு இடத்தில் சொல்வார், அதாவது இந்த உடல் பரிபாலனத்துக்கு தேவையான செல்வமும் வசதியும் அடைந்த பிறகு அகத்தடலில் மூழ்க வேண்டும். மனிதனுக்கு காய்ந்த வயிறு ஆன்மீகத்திற்கு ஏற்றதல்ல, குருதேவர் சொன்னது. ஆனால் ஓரளவுக்கு நிலை அடைந்த பிறகு உணவு, உடை, இருப்பிடம் இதற்கான ஒரு தன்னிறைவு பெற்ற பிறகு அதிலேயே நான் மூழ்கிவிட்டால் எனக்கும் அந்த விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை. 5 அறிவு கொண்ட அந்த விலங்குகளுக்கும் 6 அறிவு படைத்த மனிதனுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த சிந்தனை என்பதே இல்லாத விலங்குகள் தோன்றுகின்றன, சாப்பிடுகின்றன, அப்புறம் இனப்பெருக்கம் செய்கின்றன, அப்புறம் வயதாகின்றன, மடிகின்றன. அதே போன்று மனிதனும் வாழ்ந்து மடிந்தால் அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? அதை தாண்டி ஒன்று இருக்கிறது. இந்த ஏக்கத்தை எல்லாம் இயக்க என்ன அந்த சக்தி என்ன? எனக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன? சிதாகாசம். இதில் அதாவது நம்ம புற ஆகாசம், அகத்தில் இருக்கின்ற அந்த சிதா ஆகாசம், இரண்டுக்கும் உள்ள வேற்றுமை என்ன? இரண்டையும் இயக்குவது எது? இந்த ஒரு சிந்தனையை, அந்த ஒரு தாகத்தை நாம் பெறுவது தான் ஆன்மீகத்தினுடைய முதல் அடிப்படை. எனவே நம்முடைய மனத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் அகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இதை ஒரே வார்த்தையில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார், அகமுகமாவது நல்லது, புறமுகமாவதை வேண்டாம், அகமுகமாவது தான் நல்லது. ஸோ அகத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். நம்ம பார்த்திங்கன்னா நம்முடைய தெய்வங்கள், பல தெய்வங்கள் படங்களெல்லாம் பார்த்தோம்னா எல்லோரும் கண்ணை மூடி இருப்பாங்க. சிவபெருமான் சரி, பத்ரி நாராயணன் இவங்கெல்லாம், அப்புறம் கன்னியாகுமரி அம்மன், எல்லாரையுமே கண்ணை மூடி இருப்பாங்க. இத்தனைக்கும் அவங்க தான் எல்லாமா இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்க கண்ணை மூடி என்ன பண்ணுறாங்க? புறத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே அகத்தில் இருக்கின்றது. உன்னுடைய அகத்தில் கண்டு கொண்டு விட்டால் அது ஒரு நிறைநிலை, பூரண நிலை. அந்த ஒரு நிலையை நீங்கள் அடையுங்கள் என்று அவர்கள் சொல்லாமலேயே உபதேசம் செய்கிறார்கள். ஸோ கண்ணை மூடி உனக்குள்ளே இருக்கின்ற அந்த ஒன்றை உற்று அறிந்து கண்டு கொள். அந்த உற்றறிவு அறிகின்ற அறிவு புறத்தை நோக்கி இல்லாமல் அகத்தை நோக்கி திருப்பு. இதுக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணன் ஒரு கதை சொல்லுவா. அப்படி அந்த காலத்தில் லாந்தர் விளக்கு எடுத்துக்கிட்டு போலீஸ்காரன் ஊராக போய் செக் பண்ணுவா. அப்படி ஸோ அவனை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் அந்த லாந்தர் விளக்கு மூலமாக மற்றவங்கள அவன் பார்ப்பான். அப்போ ஒருத்தன் அவங்ககிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, தயவு பண்ணி அந்த விளக்கை உங்கள் பக்கமாக திருப்புங்க, நீங்கள் உங்கள் முகத்தை நான் பார்க்கணும்னு சொல்வான். அவனும் அவனுடைய பிரார்த்தனையை கேட்டு அந்த லைட்டை தன் பக்கமாக திருப்பும்போது அவனை பார்க்க முடியுது. அவன் நைட்டில் தான் வருவான். அந்த மாதிரி நம்முடைய மனசை அகமுகமாக திருப்புவதற்கு பிரார்த்தனை தேவை.
இறைவா, புறமுகமாக பற்று கொண்டு ஓடுகின்ற இந்த மனத்தை அகமுகமாக்குவாய். ஐம்புலன்களில் பற்று கொண்டு என் மனம் ஓடாமல் இருக்கட்டும். விஷயங்களில் மீது இருக்கின்ற அந்த ஆனந்தம் என்னை விட்டு நீங்கட்டும். விஷய ஆனந்தம் போய் பஜனானந்தம், தெய்வீக விஷயங்களில் எனக்கு ஆனந்தம் வர வேண்டும். இந்த ஆனந்தம் அற்ப ஆனந்தம் எனக்கு வேண்டாம். எனக்கு பேர் ஆனந்தம் வேண்டும். அதுவும் எப்படிப்பட்ட ஆனந்தம்? அதை விவரிக்க முடியாத அளவுக்கு எனக்கு ஆனந்தம் வேண்டும். சொல்லால் அடங்காத ஆனந்தத்தை எனக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் உண்மையான ஏக்கம். அதை பற்றி அடுத்த கண்ணியில் தாய்மானவர் சொல்றார். சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடிக்கு நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே. ஸோ எந்த ஒரு ஆனந்தம் விவரிக்க முடியாதோ, தன்னிலே தானாய் நிற்கின்றதோ, அந்த தாகம் எனக்கு, அந்த ஒரு தாகத்தை நான் தணிக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி தாகம் பற்றி சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். தாகம் அறிந்து இன்ப நிட்டை தாராயில் ஆக்கெறிவேன், தேகம் விழுந்திடின் என் செய்வேன் பராபரமே என்று கேட்டிருந்தார். அதே பொருள்பட சொல்லால் அந்த தாகம் எப்படிப்பட்டது என்பதை இங்கே விளக்குகிறார். சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடிக்க நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே. தாகம் அறிந்து என் நிட்டை தருவாய். இங்கே எத்தகைய தாகம்? சொல்லால் அடங்கா சுகக்கடல். ஸோ இந்த சுகக்கடல், இந்த உடம்பு மூலம், இந்த உடம்பு, இந்த உலகம், இதன் மூலமாக பெறுகின்ற சுகங்கள் எல்லாம் சொற்களை கொண்டு சித்தரிக்கலாம். வாயால் சொல்லலாம் இது எப்படி இருக்குது அப்படின்னு ஓரளவுக்கு நம்ம சொல்லிடலாம். ஆனால் சிலது அனுபவித்தால்தான் உணர முடியும். அதை விளக்க முடியாது. தன்னிலே தானாக இருக்கின்ற நிலை, பரம்பொருள் தன்னிலே தானாக இருக்கின்ற போது அது சுகக்கடலாக மாறிவிடுகிறது. சச்சிதானந்த பெருங்கடல்னு சொல்லுவாங்க. அந்த சச்சிதானந்த பெருங்கடலில் ஆழ்ந்து விடுவது. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வகுப்பில் சொன்ன மாதிரி, மழை பொழிகிறது. அந்த மழை துளி எங்கே விழுகிறதோ அதற்கேற்ப வடிவத்தை அது பெறுகிறது. அது ஒரு டம்ளரில் வந்தால் டம்ளரில் இருக்கிற அந்த நீரினுடைய வடிவு, குளத்தில் விழுந்தால் அதுக்கேற்ற வடிவு, தொட்டியில் விழுந்தால் அதை விட பெருசு, ஒரு குட்டையில் விழுந்தால் அதை விட பெருசு, ஒரு குளத்தில் விழுந்தால் அந்த பெரிய குளத்தினுடைய அளவு, பெரிய ஏரி, அடுத்தது ஓடுகின்ற ஆறு, அடுத்தது அந்த ஓடிக்கொண்டிருக்கிற ஆறு கடலிலே கலந்த பிறகு அதனுடைய ஓட்டம் முடிவடைகிறதுனாக்கா எங்கிருந்து வந்தேனோ அங்கேயே நான் சென்று விட்டேன். அதன் பிறகு எனக்கு ஓட்டமும் இல்லை, எந்த ஒரு நான் எனது என்கின்ற பிரிவும் என்பது இல்லை. வடிவு அனைத்தையும் கடந்த நிலை, சிறைப்பட்ட நிலை. அதாவது ஐம்புலன்களால், உடல்களால் சிறைப்பட்டிருந்த நான் இப்போது அதிலிருந்து விடுபட்டு பேரறிவாக எங்கும் நிறைந்தவனாக மாறிவிட்டேன். ஸோ சிறைப்பட்ட நிலை மனித வாழ்க்கை. அந்த மனித வாழ்க்கை, அந்த மனித உடல் என்கின்ற சிறையிலிருந்து இந்த ஆத்மன் விடுபட்டு எல்லையற்ற அந்த சச்சிதானந்தத்தில் கலக்கின்ற அந்த நிலைத்தான் முக்தி நிலை, பெருவெளி என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த ஒரு முக்தி நிலை, தன்னிலே தானாகி நிற்கின்ற அந்த பரமார்த்திக சுகக்கடல், அதை நான் பருக வேண்டும். அப்படி நான் பருகினால்தான் என்னுடைய தாகம் அடங்கும் அப்படின்னு இங்கே பராபரக்கண்ணில் தாய்மானவர் சொல்கிறார். ஸோ இந்த சுகம்னாக்கா இன்பம். இந்த சுகம் என்பது சம்ஸ்கிருதத்தில் வந்தது. ஸோ இந்த சுகம்னாக்கா நல்லது, ஆனந்தம் என்றெல்லாம் பல பொருள்களில் வரும். இந்த நல்லதுன்னு பார்க்கும்போது இந்த சுகம்னு எடுத்துக்கிட்டால் அந்த சுகம் பல விஷயங்களை குறிக்குது. ஒன்று மனநலம், அதாவது நமக்கு எந்த ஒரு சோர்வும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலை. குழந்தைகளெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதுக்கு எந்த கவலையும் இருக்காது, நல்லா ஆனந்தமாக இருக்கும். ஆனால் அதுங்களை மேய்க்கிற அம்மா அப்பாவுக்கு தான் தலைவலியாக இருக்கும். ஸோ அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறது தான் ஆனந்தம். அடுத்ததாக உடல் நலம், நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிறது ஒரு நலம். ஸோ மனநலமும் உடல் நலமும் சேரும்போது வாழ்க்கை நலம் மேம்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு சீரான நிலைக்கு கொண்டு போகுது. எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்தறிந்து நல்லதில் மட்டுமே மனத்தை வைக்கின்ற நிலை. அடுத்ததாக எது உண்மை எது உண்மையற்றது இதை பிரித்தறிந்து உண்மை மட்டில், அந்த சத்தியத்தில் மட்டுமே, அந்த பரம்பொருளில் மட்டுமே மனத்தை வைப்பது அதைவிட உயர்ந்த நிலை.
அதாவது வாழ்க்கை கடக்கின்ற அந்த பெருந்தோணியாக இருக்கின்ற அந்த ஒரு நிலைக்கு நாம் தயாராகின்றோம். சச்சிதானந்த பெருங்கடலில் நாம் மூழ்குவதற்கான தகுதியை அப்போது தான் பெறுகிறோம். ஸோ எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்லதில் மட்டும் வாழ்வது நல்லோர்கள் செயல், ஆண்டோர்கள் செயல். ஆனால் மகான்களினுடைய செயல் எது உண்மை எது பொய், எது நிலையானது எது நிலையற்றது, இதில் பகுத்தறிந்து நிலையற்றவை அனைத்தையும் புறக்கணித்துவிட்டு அந்த நிலையான அந்த பரம்பொருளையே மனத்தை வைப்பது, அதன் பெயர் விவேகம். அந்த விவேகம் இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதை குறிப்பதற்காகவே சுவாமிஜி தன்னுடைய பெயர் விவேகானந்தர் என்று வைத்து கொண்டார். அவருக்கு சச்சிதானந்தர் பெயர் பிடிக்கும். ஈவன் ராமகிருஷ்ணானந்தர் என்ற பெயரை கூட அவர் வச்சுக்கணும் விருப்பப்பட்டார். ஆனால் விவேகானந்தர் என்ற பெயர் நிரந்தரமாக நிறைத்து விட்டது. ஸோ வாழ்க்கையில் விவேகம் என்பது எந்த அளவுக்கு முக்கியத்துவம், விவேகம் என்றால் என்ன என்பதை அங்கே நாம் பார்க்கலாம். ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாக்கா அதனுடைய எல்லை வரைக்கும் செல்வது. அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது ஒரு எதிரில் ஒரு பெண்மணி போகிறது பார்க்குறார். அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா உடம்பு அவ்வளோ அழகாக இருக்குது, பேரழகி. அவர் ஒரு கணம் பார்க்குறார், ஆகா இந்த பெண்மணி இவ்வளோ பேரழகாக இருக்கிறாங்களே அப்படின்னு மனசில் போகணுன்னே உடனே அவருடைய மனசு முழுமையாக ஆராய்ச்சி. அந்த உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, எலும்பு, எலும்புக்குள்ளே என்ன இருக்குது, தசைகள், தசைக்குள்ளே என்ன இருக்கிறது, நரம்புகள், நரம்புக்குள்ளே என்ன இருக்குது, அப்புறம் எலும்பு மற்றை, அதுக்கப்புறம் எல்லாமே அக்குவேரா அணிவேரா அவருடைய எப்படி கண்ணாடிக்குள்ளே இருக்கிற ஒரு பொருளை பார்க்குற மாதிரி சட்டுன்னு புரிஞ்சுது. ஸோ இதன் பெயர் தான் விவேகம். சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு அழகான பொருளை பார்த்தோம்னாக்கா அது பொருளாக இருக்கட்டும் அல்லது எதுவாக இருக்கட்டும், அது எனக்கு இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், அதில் ஒரு ஆசை, அப்புறம் அதை அடைவதற்கான முயற்சி, அதை அடைந்த பிறகு அதோடு நிற்கிறது இல்லை. அந்த அடைந்த பொருள் மூலமாக ஏதாவது துன்பம் வந்தாக்கா நான் மாட்டிக்கிட்டேனே, தெரியாமல் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு புலம்புறது, இதுலேருந்து ஏதாவது தப்ப முடியாதா, இப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் காண்பது, அந்த காண்பதில் எத்தகைய விஷயத்தை எவ்வாறு காண்பது, அப்படி எவ்விதம் காண்பது தான் விவேகம். ஒரு விஷயத்தை நாம் பார்க்குறோம், அதை நாம் எந்த மனநிலையில் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம், லௌகிக கண்ணோட்டமா அல்லது ஆன்மீக கண்ணோட்டமா. லௌகிக கண்ணோட்டம் வரும்போது எது சிறந்ததோ, இளமைன்னு வரும்போது நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி, இல்லைனாக்கா நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், நல்லது. ஆனால் அதை தாண்டி என்ன, நல்ல குழந்தைகள், ரைட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்களுக்கு இது மாதிரி கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு குடும்பத்தில் செட்டில் பண்ணான். சரி, அதுக்கடுத்து பதில் தெரியவில்லை. நானும் வந்துட்டேன்பா, என்ன இது ஒரு வாழ்க்கை அப்படின்னு நம்ம வயசான காலத்தில் புலம்புகின்ற ஒரு நிலை. நான் பெற்றதுங்கெல்லாம் இப்படி இருக்குதுங்கோ, இல்லைனாக்கா அவங்களுடைய வீரதாபம், என் பையன் இருக்கானே அமெரிக்காவில் போயிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிரதாபங்களெல்லாம் பேசிட்டு அவங்களெல்லாம் ஐயோ இவங்ககிட்ட போனாவே போதும், தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. மற்றவங்களுக்கு கஷ்டம். ஒன்று அடுத்தவங்களுடைய வீரத்தை, அதாவது தன்னுடைய பிள்ளைகள் இவங்களுடைய பெருமைகளை பற்றி சொல்கிறது, இல்லைனாக்கா அவங்கக்கிட்ட இருக்கிற குற்றம் குறைகளை பற்றி சொல்லிகிட்டு இருக்குது. இது ரெண்டு தான் நம்ம வயசானவங்க காலத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதற்காகவா நாம் மனித பிறவி எடுத்தோம். ஸோ மனித பிறவியுடைய நோக்கம் இதை தாண்டி செல்வது. இது எல்லாமே வாழ்க்கை கண்ணோட்டம், லௌகிக வாழ்க்கை கண்ணோட்டம். ஆன்மீக வாழ்க்கை கண்ணோட்டம் என்ன, அந்த விதி என்பது என்ன, இந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற உயிர் என்பது என்ன, ஆன்மா என்பது என்ன, அந்த ஆன்மாவை எப்படி அறிவது, இதற்கான குருவிடம் போவது, குருக்கிட்டேருந்து தீட்சை வாங்கி அவர் சொன்னபடி தினமும் நான் பண்ணுறேன்னா, ஆன்மீக விஷயங்களை பற்றி என்னுடைய மனசு சிந்தனை செய்தார். பிறருடைய குற்றங்களை பார்க்கக்கூடாதுன்னு அன்னையார் சொல்லியிருக்காங்க. அந்த குற்றம் குறைகளெல்லாம் நான் பார்க்காம இருக்கிறேன்னா, என்னுடைய குற்றம் குறைகளை நான் பார்க்குறேன்னா, என்னுடைய மனசு அமைதியாக இருக்கிறதா, அமைதியான மனசு குருதேவரிடத்திலேயே ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்டே நிலை பெறுதா, அல்லது என்னுடைய இஷ்ட தெய்வத்திலேயே நிலை பெறுதா, நான் எந்த அளவுக்கு இஷ்ட தெய்வத்தை நெருங்கி இருக்கிறேன், அந்த இஷ்ட தெய்வமே எல்லாமாக ஆகியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னையார் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், ஸ்ரீ ராமகிருஷ்ணரே எல்லாமாக ஆகியிருக்கிறார், விரும்புலியும் அவர் இருக்கிறார், எல்லா பிரபஞ்சம் முழுக்க அவர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஸோ எனக்குள்ளேயும் என்னை சுற்றி மிக்க அந்த பரம்பொருளை நான் அந்த இருப்பை என்னால் உணர முடிகிறதா, எந்த வேலை செய்தாலும் நான் அந்த பரம்பொருளில் சந்நிதியிலேயே என்னால் இருக்க முடிகிறதா, அவருடைய அருள் பிரவாகத்தை நான் உணர முடிகிறதா,
இதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். இதன் பேர் தான் விவேகம். இந்த அருட்பிரவாகத்தில் நான் எப்படி செல்வது? ஸோ எனக்கு மனநலம், உடல் நலம் நல்லா இருக்குது, மனநலம் நல்லா இருக்குது, வாழ்க்கையும் நல்லா இருக்குது. அதை தாண்டி வேறு என்ன வேண்டும்? அதுதான் அந்த ஒரு அதிலேயே நம்முடைய வாழ்க்கை அடங்கிவிட்டதா? இல்லை. அப்போது மூழ்க வேண்டும். எப்படி நான் இந்த புற உலகத்தில் படிப்பிலும் அப்புறம் சம்பாதியத்திலும் மூழ்கி ஓரளவுக்கு வசதி வாய்ப்பை பெற்றேனோ, அதைவிட ஒரு முக்கியமானது எனக்குள்ள மூழ்கி என்னுள் உரைகின்ற அந்த பரம்பொருளை நான் கண்டு கொள்ள வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நான் யாரை தேடுவது? அமுதமொழிகள் எடுத்துட்டால் அவர் அற்புதமான வழிகாட்டுதல் ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், ஆழ்ந்து மூழ்கு. இந்த கடலில் மூழ்கினால் இறந்து விடுவோம் என்ற பயம் வேண்டாம். ஸோ நாம் ஏற்கனவே சொன்னபடி நம்ம புற உலகத்தில் எத்தனை விஷயங்கள் சம்பாதித்திருந்தாலும் சரி, எத்தனை சாதனைகள் செய்தாலும் சரி, எத்தகைய உயர்ந்த பதவிகள் பெற்றிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ராஜ்யத்தை அடைந்திருந்தாலும் சரி, அவை எல்லாமே மரணத்தில் முடிவடைந்து விடுகிறது. ஆனால் இதில் மூழ்கினால் மரணம் இல்லாத பெருநிலை. இது அமுத கடல். இதனால் மூளை குழம்பிவிடும் என்று நினைக்க வேண்டாம். இறைவனை அதிகமாக சிந்திப்பதால் மனிதன் பைத்தியம் ஆகிவிடுவான் என்று நினைக்காதே. நான் நரேந்திரனுக்கு சொன்னேன் அப்படின்னு குருதேவர் சொல்கிறார். ஸோ இறைவனிடத்தில் மூழ்கு. அப்போ ஒருத்தர் பக்தர் கேட்குறார், பிரதாபன், நரேந்திரன் யார் அப்படின்னு ஒரு பையன் இருக்கிறான். அவன் சொல்ல வந்தது வேற ஒரு விஷயம். நான் அவனிடம், இதோ பார், இறைவன் இனிமை கடல், ரசோவை சக, இனிப்பே வடிவானவன், அமிர்த சுவை கொண்டவன், அமிர்தமே வடிவானவன். அந்த அமிர்த வடிவான அந்த பெருங்கடலில் முழுக வேண்டும். நீ விரும்பலையா? சரி, ஒரு கிண்ணம் நிறைய பானகம் இருக்குது, நீ ஒரு ஈன்னு வச்சுக்கோ. நீ எங்கே உட்காந்து அதை குடிப்பேன்னு கேட்கும்போது, நான் கிண்ணத்தில் விளிம்பில் உட்காந்து தலையை நீட்டி குடிப்பேன். ஏன் விளிம்பில் உட்காரன்னு குருமராய் கேட்குறார். அதற்கு அவன், வெகு அருகில் உட்கார்ந்தால் முழுகி விடுவேன், முழுகினால் உயிர் போய்விடுமே. அதாவது பானகத்தில் நடுவில் போய் உட்காந்து குடிச்சுன்னா அது முழுகிடும். இங்கே குருதேவர் சொல்கிறார், அப்பா, சச்சிதானந்த கடலில் அந்த பயம் இல்லை. அது அமுத சாகரம். அதில் மூழ்கினால் மரணம் ஏற்படுவதில்லை. மனிதன் மரணமற்றவன் ஆகிறான். இறை பித்து பிடித்தால் மனிதன் பைத்தியம் ஆவதில்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பல கண்ணியில் உற்றறிவும் இன்னறிவும் உட்கருவி போல் சவிமாண்டு அற்றும் இன்பம் தந்திலையோ ஐயா பராபரமே. ஸோ நாம் அறிகின்ற அறிவு எல்லாமே இந்த ஒரு ஈ போன்றது. பானகத்தில் இருக்கின்ற அந்த கற்கண்டில் நடுவில் போனோம்னாக்கா மூழ்கி விடுவோம். அந்த அறிவு எல்லாமே அதில் முடிகின்றது. ஆனால் அதுக்கடுத்து சொல்லால் அடங்கா சுகக்கடலில் நாம் முழுகினோம்னால் என்றால் நம்முடைய தாகம் தீர்ந்துவிடும். தாகமே இல்லாத நிலை. இந்த சுகக்கடலில் அமர்ந்து தாகம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த புலன்கள் மூலமாக இந்த உடல் புலன் மற்றும் இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டு எந்த ஒரு விஷயத்தை நாம் பெற்றாலும் சரி, எந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவித்தாலும் சரி, மேலும் மேலும் எனக்கு வேண்டும்தான் தோன்றுமே தவிர போதும் என்ற நிறைநிலை இந்த உலகத்தில் பெற முடியாது. உண்மையான அந்த நிலை, தன்னிலை தானாக நின்ற பூரண நிலை, பரிபூரண நிலை எப்போது நமக்கு வரும் என்றால் சச்சிதானந்த கடலில் மூழ்க வேண்டும். அப்போ அப்படின்னாக்க என்ன பண்ணணும்? தியான வேளையில் இறைவனில் ஒன்றிவிட வேண்டும். மேல் மட்டத்தில் மிதந்தால் தண்ணீரில் அடியில் உள்ள ரத்தினங்கள் கிடைக்குமான்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டுட்டு ஒரு பாடலை பாடுறார். மூழ்குக நெஞ்சே ஆழ்ந்து செல்க, அன்னை காளியின் அரும்பெயர் ஓதியே, அளப்பரும் இதயம் ஆழம் தன்னிலே மறைந்துளர் விலையுயர் மணி பல காண்பாய். அதாவது இதயம் ஆழத்தில் மறைந்து ஒளிர்கின்ற விலை உயர்ந்த மணிகளை பல காண்பாய். சில முறை மூழ்கி பலன் பெறாவிட்டால் அலைக்கடல் அடியில் மணி இல்லை என்று எண்ணாதே. தளரா உறுதியும் அடக்கமும் கொண்டு ஆழ்ந்து மூழ்குகவே, அன்னை காளியின் உறைவிடம் வரும் வரை தளராது செல்க. இதுதான் சுவாமி விவேகானந்தர் வேறொரு வார்த்தையில் சொல்றார். அரே சவே கன் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். எழுந்திருங்கள், விழித்து கொள்ளுங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாது செல்லுங்கள். உனக்குள்ள மூழ்க வேண்டும். தளராத உறுதி. நாம் சில நேரங்கள் ஜெபம் பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், ஆனால்
மனசு அலைப்பாயுது, அவ்வளோதான், என்னால் முடியலன்னு சொல்லி விட்டுடக்கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு என்ன வேணும்? இறை நாமத்தை ஜெபம் செய்ய வேண்டும். அந்த இறை நாமத்தை ஜெபம் செய்யணும்னாக்கா, அது பலன் பெறணும்னாக்கா ஒரு பண்பு தேவை. என்னன்னாக்கா அடக்கம். எத்தகைய அடக்கம்? புலன் அடக்கம், இந்திரிய நிகிரகம். எத்தகைய இந்திரிய நிகிரகம்? உட்கருவி போல் சவி மாண்டு, புலன்கள் அனைத்தும் செட்டவை போன்ற அளவுக்கு நாம் புலன்களை வசப்படுத்தி இருக்க வேண்டும். அது எப்போது நடக்கும்? எப்போது பற்றற்ற நிலை வரும்? அந்த ஒரு லட்சியத்தை கொள்ளும்போது. என்ன லட்சியம்? அனைத்தும் இறைவனே, அனைத்தும் ஒரு லீலை, அனைத்தும் ஒரு மாயாஜாலம், எனக்கென ஒரு கடமை இருக்கிறது, அந்த கடமையை நான் இறையை அர்ப்பணமாக செய்வேன், மற்றது எல்லாமே அவருடைய லீலை, அவருடைய லீலையை நான் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறேன். லீலை என்றால் மற்றவங்களுக்கு நடக்கிற வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்படுறோம். ஓ அப்படி ஆச்சா இப்படி ஆச்சா கேள்விப்படுறோம். ஸோ காஷ்மீரில் அவங்க சுட்டுட்டாங்களா, இந்தியா பாகிஸ்தான் வருமா, போர் வருமா, இது எல்லாமே தேர்ட் பர்சன். இதே நம்ம ஃபேமிலி யாராவது ஒருத்தருந்தாக்கா ஒரு இது துக்கம், அந்த ஒரு பர்சனாக இருக்கும்போது அதனுடைய துக்கம் அதிகம். மூணாவது பர்சனாக இருக்கும்போது கேள்விப்படுது. அப்போது நான் இந்தியான்னு இருக்கும்போது அதில் ஒரு எனக்கு ஐடென்டிஃபிகேஷன், அதனால் எனக்கு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு. இதையெல்லாம் தாண்டி அந்த சச்சிதானத்தில் அமைந்திருப்பவர்கள், அவர்கள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். அப்படி தெரிந்தவர்கள் எது நடந்தாலும் கலங்குவதில்லை. எதை அறிந்தால் பூரண நிலை ஏற்படுமோ அதை அறிய வேண்டும். அத்தகைய ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்போ தீமைகள் கண்டாக எதிர்க்கக்கூடாதா? பாதகம் செய்வதற்கென்றால் பயம் கொள்ளலாகாது பாப்பா அப்படின்றதுக்கு. ஆனால் அதற்கு நடுவிலும் இந்த நிலையை தாண்டி செல்ல வேண்டும். தீமைகளை எதிர்த்து கொண்டே போனால் அதற்கு முடிவு கிடையாது. என் அகத்தில் தீமைகள் இல்லாமல் இருக்க வேண்டும். என்னுடைய சக்திக்கு உட்பட்டவர்களுக்கும் தீமைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நடத்தி தீமைகளுக்கு அப்பால் நான் செல்ல வேண்டும். இறைவனை அறிய வேண்டும். அதன் பிறகு இந்த உலகிற்கு இறை ஆணையை பெற்ற பிறகு நான் எந்த தொண்டு செய்ய வேண்டும் என்று அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு நான் செய்தால் எது நடந்தாலும் நான் கலங்க மாட்டேன். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பொருள் இருக்கும் என்பதை உணர்ந்து என்னுடைய பங்கு என்னவோ அதை நான் செய்து கொண்டே போவேன். இல்லாவிட்டால் குழப்பம் வரும்போது சஞ்சலம், குழப்பமும் சஞ்சலம் இருக்கும்போது மன ஒருமைப்பாட்டின்மை வரும்போது கலகம் இருக்கும்போது தெளிவின்மை இருந்தாக்கா ஒரே டென்ஷன், அடுத்தவங்க மேலே ஒரு டென்ஷன், நம்ம மேலே ஒரு டென்ஷன். எதுக்கடா பிறந்தோம், ஏன் தான் இந்த மனித வாழ்க்கைன்னு புலம்பிக்கிட்டே இருப்போம். ஸோ எதை அறிய வேண்டுமோ அதில் மனத்தை செல்ல வேண்டும். அந்த விஷயத்தை பற்றி பிரச்சனைகள் வந்தால் அதற்கான தீர்வு என்னவோ அதை நாம் பெற வேண்டும். ஸோ இந்த இந்திரிய நிகிரகம் என்பது இவ்விதம் ஆராய்ச்சி செய்த அனைத்தும் இறைவனுடைய சங்கல்பத்தால் நடக்கின்றது. என்னுடைய சக்திக்குட்பட்டு நான் நல்ல வழியில் பயணிக்கிறேன், இதை தாண்டி நான் செல்ல வேண்டும். இந்த ஒரு லட்சியம் ஆன்மீக சாதகர்களுக்கு இருந்தால் புறத்தில் எது நடந்தாலும் அவர்கள் சஞ்சலப்பட மாட்டார்கள். ஸோ ரிஷிகேஷ் சுவாமி சிவானந்தர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது, நாளை மதியம் 3 மணிக்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி உலகம் முழுக்க ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. எல்லாரும் அதை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது 3 மணிக்கு, அதாவது 4 மணிக்கு அவர் உலாவ போவார் 3/4 மணி நேரம். அவர் அவர்கிட்ட ஒரு சீடர் சொல்கிறார், நாளைக்கு 4 மணிக்கு இந்த உலகம் அழிய போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அப்படியாப்பா? நாளைக்கு 4 மணிக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? பொதுவாக உலகம் அழியல்னா வாக்கிங் பண்ணுவோம், நாளைக்கு அதே தான் பண்ண போகிறோம் அப்படின்னார். ஸோ எது நடந்தாலும் கலங்காத இல்லை. இறைவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் இயக்குகிறார். என்னுடைய பங்கு என்னவோ அதை நான் திறம்பட செய்ய வேண்டும். ஸோ நான் மனித வாழ்க்கையின் நோக்கம் இறை அனுபூதி பெறுவது. அந்த லட்சியத்தை எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. ஆன்மீக சாதனை செய்வதில் எந்த காரணத்தை கொண்டும் விலகாத ஒரு நிலை. ஒரு குறிப்பிட்ட டைம் அதுக்குன்னு ஒதுக்கிட்டால் அதுக்காகவே நான் அந்த டைமை ஒதுக்குவேன். நோ காம்ப்ரமைஸ், விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு நிலை. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது எனக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை வரலனாலும் சரி, நான் ஆன்மீக சாதனை செய்வதிலிருந்து தவற மாட்டேன். என் மனத்தை இறைவனிடத்திலேயே வைப்பதில் சற்றும் கலங்க மாட்டேன்.
எப்படி அந்த வேதாளம் கதை பற்றி நாம் கேள்விப்படும், விக்ரமாதித்தன் வேதாளம். அந்த காலத்தில் அம்புலி மாமா புக்கு வரும். அது ஒவ்வொரு இஷ்யூ எடுக்கும்போதும் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் சென்று அந்த வேதாளத்தை வெட்டி தோளில் சுமந்து வந்தான். அப்போது அதை கதை சொல்ல ஆரம்பித்தது. ஒவ்வொரு இஷ்யூ எடுத்திங்கன்னா கூட இப்படி தான் வரும். ஸோ அந்த மாதிரி மனம் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் மீண்டும் அதை கொண்டு வந்து இறைவனிடத்திலேயே ஆழ்ந்து மூழ்க வேண்டும். ஸோ இங்கே தான் இதை சொல்கிறார், சில முறை மூழ்கி பலன் பெறாவிட்டால் அலைக்கடல் அடியில் மணி இலை எண்ணாதே, தளரா உறுதியும் அடக்கமும் கொண்டு ஆழ்ந்து மூழ்கவே அன்னை காளையின் உறைவிடம் வரும் வரை தளராது செல்க. அப்படி போனாக்கா என்ன ஆகும்? ஞானமாம் கடல் தன்னில் நல்முத்து எத்தனையோ உணமில்லா அன்புடன் விதிப்படி முயன்றிடு, உனக்கவை கிடைப்பது நிச்சயம். ஆனால் காமம் முதலான 6 முதலைகள் அங்கே உண்டு, ஆயினும் தளரேல். நாம் ஆன்மீக சாதனை செய்ய செய்ய நமக்குள்ள என்னென்ன தீமைகள் இருக்கிறதோ அதுதான் முதல்ல வரும். இந்த பிரிவில் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ பிரிவில் எல்லாம் பண்ணியிருப்போம், அதெல்லாம் முதல்ல வரும். ஆழகது அந்த பார்க்கடலில் கடக்கும்போது முதல்ல வந்தது ஆழகால விஷம்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம உள்ளே முழுகும்போது தேவையில்லாத எண்ணங்கள், பலவீனங்கள் எல்லாம் வரும். ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம பயப்படக்கூடாது. தப்ப வழி உண்டு, தவறாத விவேக மஞ்சளை பூசினால் மறைந்திடும் பயம் எல்லாம். விவேகம் என்பது என்ன? இறைவன் மட்டுமே உண்மை, மற்றது எல்லாமே அனித்தியம். அது மட்டுமே இறை நாம மட்டுமே உண்மை, மற்றதெல்லாம் போய் மனசில் காம முதலான சிந்தனைகள் எல்லாம் வரட்டும். வரும்போது இறைவன் நாம மட்டுமே உண்மை, அதை மட்டுமே பற்றி கொள்வேன், மற்ற சிந்தனைகளை நான் பற்ற மாட்டேன். சஞ்சலமான எண்ணங்கள் வந்தால் அதை நான் பற்ற மாட்டேன், அதை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இறை நாமத்தை மட்டுமே பற்றிருப்பேன். நமச்சிவாய, நமச்சல்ல, ஓம் நமோ நாராயணார அல்லது குரு உங்களுக்கு சொன்ன அந்த மந்திரத்தை மட்டுமே நான் பற்றி கொள்வேன். வேறு எந்த சிந்தனை வந்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அதை நான் பொருட்டாக மதிக்க மாட்டேன். இறைவன் மட்டுமே உண்மை, என்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் பொய். ஏனென்றால் அது பலவீனம், பலவீனத்திற்கு ஒரு முடிவு உண்டு. என்னுடைய உண்மையான ஆனந்தம் சச்சிதானந்தம், அதுதான் உண்மையான ஆனந்தம். இது என்னுடைய நிஜநிலை அல்ல. பலவீனம் என்னுடைய நிஜநிலை அல்ல, குறை காண்பது என்னுடைய நிஜநிலை அல்ல, இந்த முதுமை என்பது என்னுடைய நிலை அல்ல, இளமையும் என்னுடைய நிலை அல்ல. இதை தாண்டி பரிபூர்ண ஆனந்த நிலை, அதுதான் என்னுடைய உண்மையான நிலை. அதுவே என் அகத்தில் உரைகின்ற இறைவன், அதுவே ஸ்ரீராமகிருஷ்ணர், அதுவே நாராயணன், அதுவே சச்சிதானந்தம். வாட்டவர் குரு உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த இஷ்ட தெய்வத்தை அல்லது ஆன்ம ஆராய்ச்சியை பற்றி கொள்ள வேண்டும். அந்த ஒரு விவேகத்தை எந்த காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. முட்கள் எல்லாம் இருக்கும், காலில் பாதரட்சை போட்டுனா முற்பாதையில் நடக்கலாம். ஸோ இந்த ஒரு எண்ணம் இருந்தாக்கா எத்தகைய எந்த எண்ணங்கள் வந்தாலும் அதில் நாம் மயங்க மாட்டோம், அடுத்ததாக பயப்பட மாட்டோம். ஸோ உள்ளுக்குள்ளே எண்ணங்கள் வந்தாக்கா அந்த எண்ணங்களை பார்த்து நாம் மயங்குவோம். இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, ஆசை காமிக்கும், ஆசையை பார்த்து மயங்குவோம். அடுத்து பலவீனங்களை பார்த்து பயப்படுவோம். ஸோ ஆசை பயம் இரண்டையும் நாம் பொருட்படுத்தாமல் எண்ணங்களுக்கு மூல காரணமான அந்த இறை சக்தியிலேயே மனத்தை நாம் வைக்கும்போது தப்ப வழி பிறக்கின்றது, மனத்தை கடக்கின்ற நிலை நமக்கு வரும். சந்தம் விவேக மஞ்சளை பூசிக்கொள்ள வேண்டும். தப்ப வழி உண்டு, தவறாத விவேக மஞ்சளை பூசினால் மறைந்திடும் பயமெல்லாம். கடலில் அடியில் கிடப்பன எண்ணிலா முத்தும் பல பல ரத்தின மணிகளும். ராம் பிரசாதன் நயமாக கூறுவேன், கொண்டு வா கை நிறை மணிகளை மூழ்கியே. ராம் பிரசாத் என்ற ஒரு மகான் காளி தரிசனம் பெற்றவர். அவர் இந்த பாடலை அருளியிருக்கிறார். இந்த பாடலை ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பக்தர்கள் முன்னாடி பாடுறார். அப்போ இதை சொல்லிட்டு சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர், மூழ்கும்போது முதலைகள் பிரித்து கொள்ளலாம், ஆனால் மஞ்சளை பூசிக்கொண்டால் முதலைகள் நெருங்காது. இதயம் ஆழம் தண்ணீரில் காமம் முதலான 6 பகுதிகள், காமம், கோபம், மோகம், மதம், ஆச்சரியம், இது எல்லாமே இருக்கும். அது எல்லாம் வெளிவரும். ஆனால் அதை தாண்டி நாம் சென்றால் விவேக வைராகியம் நமக்கு வந்துவிடும். அதை பூசிக்கொண்டால் எதுவுமே நம்மை தொடாது. ஸோ அவர் இன்னும் சொல்கிறார், ஸோ எது வரைக்கும் நாம் முழுக்கணும்? இது அல்ல, இது அல்ல, இது உண்மையற்றது, இறைவன் மட்டுமே உண்மை, இறைவனை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாம் என்ற ஒரு உறுதியான நிலையில் இருக்கும்போது
அதை பற்றி கொண்டு இறைவனுடைய தாளை அல்லது மந்திரத்தை மட்டும் பற்றி கொண்டு நாம் ஜெப தியானம் செய்கின்ற போது அதை உண்மையாகவே ஆர்வத்தோடு செய்யும்போது இறைவன் அந்த மறைப்பை நீக்குவான். அந்த மாயா ஜலத்தை இருக்கின்ற காற்றின் அந்த திரையை விளக்கும் போது ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். அது என்னன்னாக்கா, இறைவன் உயிர் அல்ல, உலகம் அல்ல, 24 தத்துவங்களும் அல்ல, அவன் ஆராய்கிறான். முதல்ல நேத்தி இது அல்ல, இது அல்ல, இது எல்லாமே மரணத்தில் முடிகிறது. உயிர் உடம்பு உயிர் அல்ல, இந்த உலகமும் நிரந்தரம் அல்ல, 24 தத்துவங்களும் நிரந்தரம் அல்ல. இது எல்லாம் கடந்த பிறகு, இறைவனை அறிந்த பிறகு, நித்திய நிலை அடைந்த பிறகு இறைவனை இந்த எல்லாமாக ஆகியிருப்பதை, அதாவது உயிர்களாக உலகமாக இருப்பதை, 24 தத்துவங்களாக ஆகியிருப்பதை காண்கிறான். அவரே இதையெல்லாம் தோற்றிருக்கிறார், அவரே எல்லாமாக ஆகியிருக்கிறான். இறை அனுபூதி பெற்ற பிறகு அனைத்தும் ஒருமை. அந்த ஒருமையை கண்ட பிறகு எல்லாவற்றிலும் கடவுளை பார்க்கும்போது அவனுக்கு மோகமும் வராது, பயமும் வராது, பற்றும் வராது. அவன் இறைவனோடு எப்போதும் ஆனந்தமாக இருக்கிறான். பாலை உரை குத்தி தயிராக்கி கடைந்து வெண்ணெய் எடுக்கிறோம். வெண்ணெயை எடுத்த பிறகு வெண்ணெய் மோரை சேர்ந்தது, மோர் வெண்ணெயை சேர்ந்தது என்பதை அறிகிறோம். உட்சாறு மரத்தை சார்ந்தது, மரம் உட்சோற்றை சார்ந்தது. எல்லாமே அதுக்குள்ளே இருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு நாம் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது புரிஞ்சது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வெண்ணெய் தயிராகி விட்டது என்றால் மோரும் தயிராகி விட்டது. அடுத்த நிலைக்கு நாம் போகிறோம். வெண்ணெயை நினைத்தால் மோரையும் நினைக்கணும். ஆனால் மோர் இல்லாவிட்டால் வெண்ணெய் எங்கிருந்து வரும்? ஆகவே இறைவன் இருக்கிறார், அதனால் இந்த உலகம் இயங்குகிறது. இதற்கு பின்புலத்தில் இருக்கின்ற அந்த இறைவனை அறிய வேண்டும். அந்த ஒரு எண்ணத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இறைவனை இறைவன் எல்லாமாக ஆகியிருக்கிறார் என்பதை அறிந்து உலகத்தில் ஈடுபடுவதுதான் விஞ்ஞான நிலை, ஜீவன் முக்த நிலை, வாழ்கின்ற போதே முக்த நிலை. அதாவது மறுபடியும் அந்த இறை அனுபூதி பெற்ற பிறகு, இந்த உடல் உணர்வு பெற்ற பிறகு இருக்கின்ற நிலை தான் ஜீவன் முக்தி. அப்படியே நம்ம உடலை கடந்து செல்வதும் முக்தி நிலை. உடல் உணர்வோடு இருக்கும்போது ஜீவன் முக்த நிலை. இதுதான் விஞ்ஞானி என்று ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார். விஞ்ஞானி இறை ஆனந்தத்தை சிறப்பாக அனுபவிக்கிறான். சிலர் பாலை பருகி கேள்விப்பட்டிருக்கிறார்கள், பார்த்திருக்கிறார்கள், சிலர் பருகி இருக்கிறார்கள். விஞ்ஞானி பாலை குடித்திருக்கிறான், அதனால் ஆனந்தம் பெற்றிருக்கிறான், திருப்தியும் வலிமையும் பெற்றிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்கிறார். உங்களிடத்தில் ஒன்று சொல்கிறேன், விஷயானந்தம், பஜனானந்தம், பிரம்மானந்தம் என்று ஆனந்தம் 3 வகை. எல்லோரும் ஈடுபட்டிருக்கின்ற காம காஞ்சனம், இது எல்லாமே விஷய ஆனந்தம். இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமையும் பாடுவதால் வருவது பஜனானந்தம். இறை காட்சியால் ஏற்படுவது, இறை அனுபூதியால் ஏற்படுவது பிரம்மானந்தம். பிரம்மானந்தம் பெற்ற முனிவர்கள் விரும்பியதை செய்ய வல்லவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்றார். இதுதான் எனக்கு வேண்டும் தாய்மனவர் சொல்கிறார். சொல்லால் அடங்கா சுகக்கடலில் வாய்மடிக்கு நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே. அந்த பிரம்மானந்தத்தை நான் பெற வேண்டும். வாய்க்கு, அதாவது சொற்சுவைக்கு, சொல்லால் அப்பாற்பட்ட பிரம்மம் எது என்பதை வாயால் சொல்ல முடியாது. அந்த பிரம்ம நிலையை எனக்கு அருள வேண்டும் என்ற பொருள்பட இந்த கன்னியை அருள் இருக்கிறார். அடுத்ததாக அந்த ஒரு பிரார்த்தனை மறுபடியும், பாராயோ என் முகம் பார்த்தொருக்கால் என் கவலை தீராயோ வாய் திறந்து செப்பாய் பராபரமே. இந்த கன்னியை வரும் வியாழக்கிழமை நாம் பார்க்கலாம். இந்த பராபர கன்னியில் சொல்லால் அடங்க சுகக்கடலில் வாய்மடிக்கு நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே. மனித வாழ்க்கையுடைய லட்சியம் உடல் உணர்வை கடந்து செல்வது, உடல் மனம் இந்த உலகம் தொடர்பான இந்த எல்லைக்குட்பட்ட ஆனந்தங்களிலிருந்து தாண்டி எல்லையற்ற அந்த ஆனந்தத்திற்காக முயற்சி செய்வது, அதற்கு விவேகம் வைராகியம் பயிற்சி செய்வது, அடுத்தடுத்ததாக மனத்தை இறைவனிடத்திலேயே ஒருமுகப்படுத்துவது, தீவிர அருந்தாகம் கொண்டு ஆன்ம சாதனையை செய்வது, அதை செய்து அந்த லட்சியத்தை பற்றி கொள்வது. இது இந்த பராபர கண்ணியில் நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைய தினம் உற்றறிவும் என் அறிவும் உட்கருவி போல் சவிமாண்டு அற்றும் இன்பம் தந்தில்லையோ ஐயா பராபரமே. அடுத்ததாக சொல்லால் அடங்கா சுகக்கடையில் வாய்மடிக்கு நல்லால் என் தாகம் அருமோ பராபரமே என்பதையும் பார்த்தோம். வரும் வியாழன் அன்று இதன் தொடர்ச்சியை நாம் காணலாம். ஓம்
சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தசத். ஸ்ரீராமகிருஷ்ணார்பணமஸ்து.